Hi guys, now welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா JBL mic unboxing பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனலை subscribe பண்ணலாம், மறக்காம subscribe பண்ணுங்க. அப்புறம் bell button சேர்த்து click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Let's start the unboxing. கரெக்டா ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த சீல் இருக்கா பார்த்து வாங்குங்க. சீல் ஓபன் பண்ணுவோம். ஒரு சீல் இல்லைன்னா வேற யாரோ உங்களை ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரைட், ஓகே. பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க. வாவ், ஒரு பவுச். சம் பேப்பர் ஒர்க்ஸ். இந்த பேப்பர் ஒர்க்ஸ் வந்து உங்கள் டவுட் இருந்தால் அதை படித்து பார்த்து நல்லா கிளியராக இது பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எதுக்கும் ஒரு டைம் இந்த யூசர் கைடை வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா படித்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். பவுச்சு சூப்பராக, கிளாத் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கு. பட்டன் அமைக்க கிளிக் பண்ணும்போது நல்லாயிருக்கு மெக்கானிசம். எனக்கு மோஸ்ட்லி கேரி பவுச் வந்து கண்டிப்பாக ட்ராவலிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஈஸியாக வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியும். இப்படி கொடுத்தது வந்து JBL தரப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். உள்ள இருக்க மைக் எடுப்போம். மோஸ்ட்லி இந்த மைக் நான் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கு சேர்த்து வந்து ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ காலிங் பண்ணமாக இருக்கட்டும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இதான் இது. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளோட ஹெட்ஃபோன்ஸு, சரி, மைக்கு அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு, ஒரு விண்டு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. சாரி, நான் இதை பார்த்து மைக்கை தொட்டு பார்த்துட்டு சொல்லிட்டேன் போல். உள்ளே இருக்குது, அந்த இருக்குது பாருங்கள். ஒரு TRS கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்களா. TRS கன்வெர்ட்டர், ஒரு கிளிப்பு, ஒரு விண்டு ஷீல்டு, அவ்வளோதான் ஓவரால் ப்ராடக்ட்குள்ளே இருக்கிறது. அந்த ப்ராடக்ட் உண்மையிலே சூப்பரான ப்ராடக்ட் guys. ஏன் தெரியுமா, இதை வந்து வாங்கி நீங்கள் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மைக் யூஸ் பண்ணலாம். உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மைக் தான் இந்த மைக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பராக இருக்கும் அந்த மைக்கு. ஏன்னா நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நிறையா வெப்சைட் நிறைய படித்து பார்த்தேன். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இருக்குது நம்ம மைக். இன்னும் வரப்போகிற நம்ம வீடியோஸ் பூராமே இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஜாலியாக இருக்குது. மைக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோதான். இந்த டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் அளவுக்கு வந்து இந்த வயரை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க முடியும். இது மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் சூட்டபுள் ஆகும். ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸி டு வே, எல்லாமே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இது யூஸ் ஆகும். நீங்கள் வந்து DSLR கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து TRS இந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி கனெக்ட் பண்ணலன்னா உங்களால் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மைக் வந்து ரெக்கார்ட் பண்ணாது. டேரெக்டாக உங்கள் மொபைல்லையே நீங்கள் வந்து இதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இது வந்து 360 டிகிரி வந்து ஆடியோ வந்து ஃபுல்லாமே ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Omnidirectional லேவியர் மைக்ரோஃபோன் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே ஒரு நல்ல ப்ராடக்ட் இது. சரி, வாங்க இதை வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஹாய் காய்ஸ், நீங்கள் இப்போ இந்த JBL மைக்கோட ஆடியோ தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ மைக் இல்லாமல் கேட்டு பார்ப்போம். அதே சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். ஹாய் காய்ஸ், நீங்கள் JBL மைக் இல்லாத ஆடியோ தான் நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த மைக் ஓவராலாக குட் தான். பட் ஓவராலாக குட் ஆனாலும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அது சின்ன நெகட்டிவ்ஸ் தான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். என்னன்னா, இந்த மைக் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது தேவையில்லாமல் தொங்கிக்கிட்டு இருக்கு.
இதை வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு கிளிப்போ ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இதுவும் நல்ல யூஸ்ஃபுல் தான். நீங்கள் இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா இருந்தாலும், ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களா இருந்தாலும், ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்களாலும், ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் கொடுத்துருக்காது. இது ஒரு இந்த மைக்கில் நீங்கள் அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நல்லா இருக்குது. மைக்கோட ஹெட்செட்டோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அடுத்து வந்து இதோட ஒயர் பார்த்தீங்கன்னா ஒயரும் நல்லா இருக்குது. இது வந்து டேங்கினஸ் ஒயர். இதை நீங்கள் எப்படி தான் நீங்கள் வந்து நம்ம இப்போ வந்து ஹெட்ஃபோனில் வந்து மியூசிக் கேட்டு அதை வந்து அப்படியே சுற்றி போட்டுருவோம். அப்போ என்ன ஆகுனா அதில் சிக்கல் வந்து நிறைய ஏற்படும். ஆனால் இதில் வந்து அப்படி ஏற்படாது. ஏன்னா இது வந்து டேங்கினஸ் இந்த கான்செப்டில் இது வந்து மெக்கானிசம்ஸில் இது பண்ணியிருக்காங்க. உண்மையே நல்லா இருக்குது. மோஸ்ட்லி இதை கொடுத்துருக்க கேரி பவுச்னாலும் நல்லா இருக்குது. மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் வந்து ஓவரால் வந்து ப்ராடக்ட் வந்து ப்ளஸ் வந்து நல்லா குட்டாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆமாம் கைஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. தேங்க்யூ. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோட இந்த இயர்பட்ஸ். இந்த பட்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அது அவ்வளோவா நமக்கு வந்து இது நம்ம எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏதோ கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நல்லாயிருக்கு. பட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டினோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக டினோட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு 1000 மேலே இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது நான் உண்மையிலேயே பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன்னா 549 அவ்வளோ ரேட்டுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எதில் வாங்கினேன்? டாடா கில்ஸ் அதை தான் வாங்கினேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்னா கிளிக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. சீக்கிரமாகவே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நான் ஆர்டர் பண்ணி 1 வீக் ஆச்சு நினைக்கிறேன். 1 வீக், ஆமாம் 1 வீக்கில் 4 டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணிட்டாங்க. நல்ல ப்ராடக்ட் தான். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை சேர்த்து